ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தமும், வின்சென்ட் நெய்மரும் விளையாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இதில வர எல்லா வேரியேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல இப்ப வின்சென்ட் நெய்மர் வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பிரெக் வந்து E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங். இது வந்து இப்ப G3 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன் கட்ட பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு வின்சென்ட் நெய்மர். இப்ப D5. ஸோ D5 ப்ளே பண்ணி சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப பிஷப் G2. ஸோ இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன் கட்ட பண்றாரு. நைட் F6. இப்ப நைட் F3. இப்ப பிஷப் E7. ஸோ இப்ப 2 பேருமே பாருங்க கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப 2 பேருமே வந்து கேசல் பண்றாங்க. இப்ப D4 ப்ளே பண்ணி வின்சென்ட் நெய்மர் சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக்கோடைய சென்டர் கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த ஒரு பான் வந்து இந்த ஒரு Dலேருந்து C5க்கு வந்து டீவியேட் ஆன மாரி இருக்கும். ஸோ அதனால பிரக்னானந்தா அதெல்லாம் ப்ளே பண்ணல. அவருடைய நைட்ட டெவலப் பண்றாரு. நைட் பி D7. இப்ப குயின் D3 ப்ளே பண்றாரு. குயின வந்து டெவலப் பண்றாரு வின்சென்ட் நெய்மர். இப்ப A5. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா A5 ப்ளே பண்ணி அவருடைய இந்த A சைட்ல இருக்கிற பான வந்து புஷ் பண்றாரு. இப்ப நைட் C3, நைட் C3க்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு பான வந்து புஷ் பண்றாரு பாருங்க. இப்ப இந்த பான்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பி பான புஷ் பண்றாரு. இப்ப 2 பேருடைய பான்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த குயின் சைட்ல வந்து சிம்மெட்ரிக்கலா இருக்கு. இப்ப வந்து B6 வந்து ப்ளே பண்றாரு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிஷப்ப A6ல வரதுக்கு ஒரு வழி விடுறாரு. ஏன்னா இந்த பிஷப்பால வந்து இந்த சைட்ல டெவலப் ஆக முடியாது. நெக்ஸ்ட் நீங்க வந்து பிஷப் B7 ப்ளே பண்ணி இந்த ஒரு லாங் டயகனல்லயும் போட முடியாது. ஏன்னா இந்த லாங் டயகனல்ல இப்போதைக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் திரும்ப எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சென்டர் பான வந்து திரும்ப புஷ் பண்றாரு. பான வந்து புஷ் பண்றாரு வின்சென்ட் நெய்மர். ஸோ பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து ஆக்சுவலா டெக்ஸ் E4 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, A4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ A4 பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஒரு மிஸ்டேக். இந்த பான நம்ம வந்து ஃப்ரீயா குடுக்குற மாரி ஆயிடுச்சு. உங்களால எடுத்த எடுப்பிலே இந்த நைட்ட வச்சு இந்த பான எடுக்க முடியாது. இந்த பான நீங்க டைரக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டெக்ஸ் E4 வரும். அண்ட் இந்த ஒரு நைட் வந்து இந்த E4 பானுக்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால டைரக்ட்டா நைட்ட வச்சு இந்த பான எடுக்காம, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பான புஷ் பண்ணி இந்த நைட்ட வந்து கிக் பண்றோம். இந்த நைட் பேஸ் ரேங்க் போனதுக்கு அப்புறமா, இப்ப நைட் டெக்ஸ் பான் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பான் வந்து கிடைச்சிரும் வின்சென்ட் நெய்மருக்கு. இந்த இடத்துல இந்த பொசிஷன் எப்படி கன்டின்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணலாம். இப்ப ஒயிட்டால பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். அதனால குயின் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்ண முடியும். குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல வந்து B5 மூவ் இருக்கு. பட் B5 பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஒயிட்க்கு வந்து பாதிப்பு இருக்காது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, குயின் டெக்ஸ் C6 அவைலபிளா இருக்கு. நம்ம இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூக்க காப்பாத்துற சமயத்துல ஒயிட்டோடைய நைட்டையும் வந்து காப்பாத்திக்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல பிளாக்குக்கு வந்து ஒரு பான் வந்து போயிடுச்சு. எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லாம. அண்ட் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐசோலேட்டட் பானும் வந்து மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருந்திருக்கும். பட் வின்சென்ட் நெய்மர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நைட்ட கிக் பண்ணிட்டாரு. நைட்ட கிக் பண்ணதுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் A4 வந்து ப்ளே பண்ணல. அவரு வந்து இன்ஸ்டட் பிஷப் E3 வந்து ப்ளே பண்றாரு. ஒரு நார்மல் டெவலப்மெண்ட்ட நோக்கி போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டு சான்ஸ்ன்னே சொல்லி ஆகணும். இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட வந்து C7ல போடுறாரு. ஸோ இந்த நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. இப்ப இந்த சைட்ல வந்து வின்சென்ட் நெய்மர் கிங் சைட்ல அவருடைய பான்ஸ வந்து புஷ் பண்றாரு. ஸோ கிங் சைட்ல அவருடைய பான்ஸ வந்து புஷ் பண்றதுக்கான முக்கியமான காரணம், ஒண்ணு அவருடைய இந்த E5 பான் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கு. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, குயினு, பிஷப்பு அண்ட் அவருடைய இந்த நைட் எல்லாருமே வந்து கிங் சைட்ல ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த நேரத்திலயுமே அவர் இந்த பான புஷ் பண்ணி கிங்க பிரேக் பண்ணிட்டு, ஹெவி பீஸ வச்சு கிங் சைட்ல வந்து அட்டாக்க வந்து ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இப்ப பிரக்னானந்தா வந்து பிஷப் A6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து இந்த ஒரு ஆக்டிவான டயகனல்ல போடுறாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ரூக் எடுத்துன்னு வந்து D5ல அலைன் பண்றாரு வின்சென்ட் நெய்மர். இப்ப A டெக்ஸ் B3, A டெக்ஸ் B3, A டெக்ஸ் B3க்கு அப்புறமா இந்த ஒரு A5 வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா இந்த பான வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சப்போஸ் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒண்ணு நைட் டெக்ஸ் B5 அப்படி இல்லன்னா பிஷப் டெக்ஸ் B5 ப்ளே பண்ணா, ஒயிட்க்கு வந்து பெருசா சென்டர்ல வந்து கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா அவருடைய இந்த சி பான் வந்து இந்த சைட்ல அலைன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்ணாலுமே, இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, B5 வந்து பிளாக் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ B5 மூலியமா பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப இந்த ஒரு குயினுக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா அட்டாக் வரும். ஸோ 2 பீஸ் வந்து அட்டாக்ல இருக்கும். ஸோ இதனால ஒயிட் என்ன பண்ணணும்னா, ஒயிட் வந்து ஒரு ரூக்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் குடுக்குற மாரி இருக்கும். இந்த பிஷப்ப வந்து நம்ம எடுக்கணும். திரும்ப இந்த ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த நைட்ட வந்து நம்ப காப்பாத்திக்கணும். ஸோ என்னதான் இந்த ஒரு பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா காமிச்சாலும்,
பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த மாரியான ஒரு வேரியேஷன்க்குள்ள வந்து வின்சென்ட் நெய்மர் போகல. இந்த பொசிஷன்ல வின்சென்ட் நெய்மர் என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ, இன்னொரு ஒரு நல்ல ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டி பான நெக்ஸ்ட் நம்ம டி6க்கு புஷ் பண்ணோம்னா, இந்த 2 பீஸும் அட்டாக்ல இருக்கும். இந்த இடத்துல பிரக்னானந்தா இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவரு இந்த பான வந்து புஷ் பண்ணி நைட்டுக்கு அட்டாக் குடுக்குறாரு, பிளஸ் குயினுக்கும் அட்டாக் குடுக்குறாரு. ஸோ, குயினுக்கு அட்டாக் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதனால வின்சென்ட் நெய்மர் குயின் சி2 ப்ளே பண்றாரு. குயின் சி2க்கு அப்புறமா, இப்ப இந்த ஒரு நைட்ட எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பிரக்னானந்தா. இந்த இடத்துல சிம்பிளா ஒயிட் வந்து டி6 ப்ளே பண்ணி இந்த 2 பீஸையும் அட்டாக் பண்ணாரு. ஸோ, இதுக்கும் இந்த ஒரு பொசிஷனும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனா அமைஞ்சிரும். அதனால பிரக்னானந்தா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பான அட்ரஸ் பண்றாரு. சி-டெக்ஸ் டி5 வந்து ப்ளே பண்றாரு ஃபர்ஸ்ட்டு. ஸோ, சி-டெக்ஸ் டி5க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு நைட்டும் இங்க அட்டாக்ல இருக்கு. ஸோ, அதனால இப்ப வின்சென்ட் நெய்மர் அவருடைய நைட்ட இ2ல போடுறாரு. ஸோ, பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களுடைய இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிஷப்ப வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, அதனால இந்த பிஷப் டெக்ஸ் நைட்லாம் ப்ளே பண்ணல. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் E8 ப்ளே பண்றாரு. ரூக் E8க்கு அப்புறமா இப்ப நைட் வந்து F4 போறாரு. ஸோ, இந்த நைட் வந்து கிங் சைட்ல ஜம்ப் ஆகுறாரு பாருங்க. இப்ப நைட் B5, நைட் B5க்கு அப்புறமா நைட் G5. ஸோ, இந்த இடத்துல பாருங்க, வின்சென்ட் நெய்மருடைய பீசஸ் எல்லாமே வந்து கிங் சைட்ல வந்து ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு G5ல இருக்கிற நைட் இந்த ஒரு H7 ஸ்கொயர வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ, அதனால இப்ப நைட் F8 ப்ளே பண்ணி இந்த ஒரு H7 ஸ்கொயர வந்து சேஃப்கார்ட் பண்றாரு பிரக்னானந்தா. இந்த இடத்துல இப்ப பிஷப் F1. ஸோ, பிஷப் F1 பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா பிஷப் வந்து இந்த டயகனல்ல பெருசா எதுவுமே பண்ணல. அதனால இந்த ஒரு F1ல போட்டு இந்த ஒரு டயகனல்ல இருக்கிற இந்த ஒரு பிஷப்ப வந்து இந்த பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நைட் A3 குயினுக்கு அட்டாக் பிளஸ் இந்த ஒரு டயகனலும் இப்போ ஓப்பன் ஆகுது. இப்ப குயினுக்கு அட்டாக்ன்றதுனால குயின் D2, குயின் D2க்கு அப்புறமா பிரக்னானந்தா பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப், ரூக் டெக்ஸ் பிஷப், இப்ப நைட் B5. ஸோ, நைட் B5க்கு அப்புறமா பாருங்க, ரூக்கோடைய ஃபைலும் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல ரூக்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து இந்த இடத்துல A ஃபைல் வந்து கிடைச்சிரும். அப்படி பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரூக் எடுத்துட்டாருன்னா, ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல A ஃபைல் வந்து கிடைச்சிரும். ஸோ, அதனால 2 பேருமே இப்போதைக்கு இந்த ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. நைட் E2 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ, அவருடைய நைட்ட வந்து ரிவர்ஸ்க்கு கொண்டு வராரு. ஸோ, இந்த பிஷப் அண்ட் இந்த ஒரு குயினுடைய டயகனல வந்து ஓப்பன் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ரூக்க வச்சு இந்த பானுக்கு வந்து அட்டாக் வருது. ஸோ, ரூக் B1 ப்ளே பண்ணி இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப குயின் A8. ஸோ, குயின் A8 மூலியமா பாருங்க, இந்த ஒரு A ஃபைல்ல பிரக்னானந்தா ரூக் அண்ட் குயின் பேட்டரி வந்து சூப்பரா ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் ஸ்டில் வின்சென்ட் நெய்மருடைய பீசஸ்லாம் வந்து பிளாக்குடைய கிங் சைட்ல வந்து பாயறதுக்கு தயாரா இருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ரூக் C1, ரூக் C1க்கு அப்புறமா இந்த ரூக்க வச்சு குயின வந்து அட்டாக் பண்றாரு. ரூக் A2 மூலியமா. ஸோ, ரூக்க வச்சு பிளாக் பண்றாரு. ரூக் B2. இப்ப ரூக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப இந்த ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்கிறாரு பிரக்னானந்தா. பட் சிம்பிளா வின்சென்ட் நெய்மர் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட வந்து F3ல போட்டுக்கிறாரு. ஸோ, நைட் F3 உடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பிஷப் G5 வந்து ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட் திரும்பவும் G5க்கு வந்து ஜம்ப் ஆவாரு. இந்த இடத்துல இப்ப இந்த நைட்ட வந்து திரும்ப கேம்க்குள்ள கொண்டு வராரு. நைட் D7. இப்ப ஒயிட் வந்து அவருடைய பிளான் படி பிஷப் G5 ப்ளே பண்றாரு. ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த இடத்துல பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் வந்து இந்த G5 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆவாரு. ஸோ, இந்த ஒரு E5 பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால உங்களால இந்த F6ம் இந்த இடத்துல பெருசா புஷ் பண்ண முடியாது. கிங்கோடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த G5ல இருக்கிற நைட் மூலியமா நெக்ஸ்ட் நம்ம குயின் B1ம் ப்ளே பண்ணி இந்த ஒரு H7 ஸ்கொயரையும் டார்கெட் பண்ணலாம். தேவைப்பட்டா இந்த H பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய ஒரு ஐடியா. ஸோ, அதனால இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல பிரக்னானந்தா. பிரக்னானந்தா அவருடைய பிஷப்ப வந்து G8லயே போட்டுக்கிறாரு. பிஷப் G8க்கு அப்புறமா இப்ப பிஷப் D2, பிஷப் D2க்கு அப்புறமா இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குயின் A6. ஸோ, குயின் A6 மூலியமா பாருங்க, குயின் வந்து இந்த ஒரு டயகனல வந்து பார்த்துட்டு இருக்காரு. நைட்ட நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு E2ல இருக்கிற நைட்டுக்கு வந்து அட்டாக் வரும். ஏன்னா, இந்த நைட்டுக்கு வந்து டிஃபென்ஸே கிடையாது. இப்ப இந்த பான்ஸ்லாம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு வின்சென்ட் நெய்மர். ஸோ, வின்சென்ட் நெய்மர் ஃபர்ஸ்ட் அவருடைய நைட் எல்லாம் ரிவர்ஸ் கொண்டு வந்தாரு. இந்த பிஷப் எல்லாம் ரிவர்ஸ் கொண்டு வந்தாரு. இப்ப அவரு வந்து இந்த பான்ஸ்லாம் வந்து புஷ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாருங்க. அவருடைய பான்ஸ் வந்து ரோல் ஆகுறதுக்கு இப்ப ஃப்ரீயா இருக்கு. இப்ப H6 ப்ளே பண்ணி இந்த H பான தற்சமயத்துக்கு ஸ்டாப் பண்றாரு பிரக்னானந்தா. பட் வின்சென்ட் நெய்மர் இந்த இடத்துல அவருடைய G பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் G5 வரதுக்கும் ரெடியா இருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நைட் எடுத்துன்னு வந்து B8ல போட்டு நைட்ட வந்து இந்த ஒரு C6ல போடுறதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. பட் வின்சென்ட் நெய்மர் அவருடைய இந்த பான் புஷ்ஷ வந்து கன்டின்யூ பண்றாரு. G5. இப்ப வந்து குயின் C6. ஸோ, இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. ஸோ, நம்ம வந்து அட்டாக் பண்ற நேரத்துல நம்ம குயின விடக்கூடாது இல்லையா? அதனால வின்சென்ட் நெய்மர் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின வந்து D1ல போட்டுக்கிறாரு. இப்ப பிரக்னானந்தா இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறாரு, முக்கியமான பான.
இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் பான். இப்ப இந்த G5க்கு இந்த நைட் வந்துட்டாரு பாருங்க. ஸோ இந்த நைட் வந்து ரொம்ப டேஞ்சரான நைட்டு. இந்த இடத்துல நம்ம கரெக்ட்டான மூவ் ப்ளே பண்ணலன்னா, கேம் வந்து நம்ம கைய விட்டு போயிடும். பட் பிரக்னானந்தா வந்து அந்த ஒரு கரெக்ட்டான மூவ வந்து ப்ளே பண்ணல. இன்ஸ்டெட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நைட் A3 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஆக்சுவலா நைட் A3 ப்ளே பண்றதுக்கு பதிலா, இப்ப நீங்க வந்து பிஷப் E7 ப்ளே பண்ணி இந்த நைட்ட கிக் பண்ணியிருக்கணும். இந்த நைட்ட நீங்க கிக் பண்ணியிருந்தா, நம்ம வந்து இந்த நைட்ட ரிவர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்சாவது பண்ணியிருக்கலாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைட் இருக்கிறது டேஞ்சர்ன்னா, இந்த இடத்துல இந்த நைட் இந்த ஸ்கொயர பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பான் இங்க வருவாரு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா அந்த ஒரு பிஷப் E7 மூவ ப்ளே பண்ணாம, நைட் A3 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஃபாலோ அப் வந்து ப்ளே பண்றாரு வின்சென்ட் நெய்மர். அவருடைய இன்னொரு நைட்ட வந்து G3க்கு கொண்டு வரார். ஸோ இந்த இடத்துல பாருங்க இது ரொம்ப நேச்சுரலான மூவ். இந்த நைட்ட வந்து நம்ம திரும்ப G3 கொண்டு வந்தோம்னா, குயினோட இந்த டயகனல் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து பிஷப் E7 ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. இப்ப நம்ம வந்து குயின் G4 ப்ளே பண்ணலாம். இப்ப நீங்க இந்த ஒரு நைட்ட எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப குயின் டேக்ஸ் G5 நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பான புஷ் பண்ணலாம். ஏன்னா, இந்த ஒரு பான் வந்து பின்ல இருக்கு குயின் மூலியமா. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எஃப் பான நீங்க புஷ் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு E5 பான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஷப் டயகனலும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எச் பான நீங்க ஃபர்தரா புஷ் பண்ணா கூட, நெக்ஸ்ட் நைட் H5 கூட ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் இன் ஆலா பிளாக் உடைய கிங் சைட்ல பெரிய அட்டாக் வரும். அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இப்ப நீங்க வந்து இந்த மாரி பிஷப் E7 மூவ்லாம் ப்ளே பண்ணா பெருசா வொர்க் அவுட் ஆகாது. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ஆக்டிவா அவருடைய இந்த நைட்ட வந்து கேம்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. நைட் D7 இப்ப பாருங்க குயின் G4. ஸோ இப்ப பாருங்க ஓரளவுக்கு கிங் சைட்ல வந்து ஒயிட் உடைய பீசஸ்லாம் வந்து சூப்பரா அலைனா இருக்கு. இப்ப குயின் C2 மூலியமா இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக் வருது. இப்ப வந்து குயின F4ல போடுறாரு. இந்த ஒரு முக்கியமான இந்த F7 ஸ்கொயருக்கும் அட்டாக் வருது. இந்த குயின் இந்த பிஷப்பையும் இப்ப சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப F6 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஏன்னா, இந்த F7 பானுக்கு பார்த்தீங்கன்னா, அட்டாக் இருக்கு. நைட் அண்ட் குயின் மூலியமா. அதனால F6 இப்ப ப்ளே பண்ணியே ஆகணும். இப்ப F6 ப்ளே பண்ணதுனால இந்த E பானுடைய பவர பாருங்க. இந்த இடத்துல இப்ப E டெக்ஸ் F6 இப்ப வந்து நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க. இந்த பான் லூஸா இருக்கா? அதனால இப்ப நைட் டெக்ஸ் E6. ஸோ இப்ப இந்த E6 பான் போனதுக்கு அப்புறமா இப்ப இந்த D5 பானும் வீக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ வீக்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. இப்ப குயின் டெக்ஸ் B3 இந்த ஒரு பான எடுத்துக்கிறாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, என்னதான் இங்க ஒரு பாசர் பான் மாரி இது தெரிஞ்சாலும், இந்த ஒரு அட்டாக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப H6 வந்து புஷ் பண்றாரு. ஸோ மேற்கொண்டு கிங் சைட்ல இருக்கிற பான வந்து டிஸ்டர்ப் பண்றாரு வின்சென்ட் நெய்மர். இப்ப குயின் D1 செக் வருது. இந்த இடத்துல கிங் வந்து G2க்கு வந்துட்டார். ஸோ கிங் G2 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல பெருசா எந்த விதமான செக்கும் கிடையாது ஒயிட்‌டுக்கு. இப்ப குயின் G4 இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்கிறாரு. இந்த இடத்துல சிம்பிளா வின்சென்ட் நெய்மர் என்ன பண்றாருன்னா, H7 வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான எடுத்தாலும் சரி, இல்ல கிங்க நீங்க மூவ் பண்ணாலும், இந்த ஒரு பிஷப் இங்க ஹேங்கிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ பெருசா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த பான வந்து எடுக்கல. பிரக்னானந்தா வந்து கிங் H8 வந்து ப்ளே பண்ணிறாரு. கிங் H8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஒரு பிஷப்பும் இங்க ஹேங்கிங்ல இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வின்சென்ட் நெய்மர் வந்து குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றாரு. ஓகேங்களா? ஸோ நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தா கிட்ட இருக்கிற ஒரே ஹோப் இந்த ஒரு பாசர் பான் மட்டும் தான். ஏன்னா, அவருக்கு ஒரு பீஸும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்து அவருக்கு இருக்கிற ஹோப் இந்த ஒரு பான் மட்டும் தான். அதாவது இந்த பி பான் தான். இப்ப பிரக்னானந்தா அதனால இந்த பி பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. B3க்கு அப்புறமா இப்ப பிஷப் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் பிளஸ் இந்த ஒரு பான் வர டயகனலையும் அப்படியே வந்து வின்சென்ட் நெய்மர் ஸ்டாப் பண்றாரு. இப்ப நைட் C4. ஸோ நைட் C4 மூலியமா பாருங்க, நைட் வந்து B2 ஸ்கொயர் ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பானும் வந்து இங்க வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல வின்சென்ட் நெய்மர் இந்த ஒரு நைட்ட வந்து அட்டாக்குக்கு கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, நைட் F6. ஸோ இந்த இடத்துல நீங்க நைட் F6க்கு பதிலா சப்போஸ் இந்த பி பான புஷ் பண்ணா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கலாம். இந்த பி பான நீங்க புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம இந்த ஒரு பான நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து நீங்க நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலுமே, இந்த இடத்துல நைட் E7 வரும். நைட் E7க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு செக்மேட் நம்ம வந்து த்ரெட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது G6 ஸ்கொயர்ல இந்த செக்மேட்ட உங்களால ப்ரொலாங் தான் பண்ண முடியுமே தவிர்த்து, செக்மேட்ட தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் கிங் செக்மேட் ஆயிடுவாரு. ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து இந்த பான வந்து புஷ் பண்ணல. அவருடைய இந்த நைட்ட வந்து கொஞ்சம் கிங் சைட்க்கு டிஃபென்ஸ்க்கு கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாரு. நைட் F6 இப்போ வந்து நைட் E7. ஸோ, திரும்ப பார்த்தீங்கன்னா, G6 ஸ்கொயர்ல ஒரு செக்மேட் இருக்கு. பட் பிரக்னானந்தா அன்பார்ச்சுனேட்லி அத பார்க்கல. அவரு வந்து இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறாரு. இந்த பான எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நைட் அட்டாக் பண்றாரு. பட் ஆன் டைம்க்கு வந்து இந்த இடத்துல ஒரு செக்மேட் வந்து நடக்குது.
அதாவது இந்த நைட்ட வச்சு இங்க ஒரு சூப்பரான செக்மேட் தராரு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த நைட்ட வச்சு செக்மேட் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா, கிங் வந்து இங்க ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த நைட்ட வச்சு செக்மேட் பண்றாரு G6ல. ஸோ 2 நைட்ட வச்சு சூப்பரா வின்சென்ட் நெய்மர் வந்து பிரக்னானந்தாவ செக்மேட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாரி பிரக்னானந்தாவ இந்த மாரி செக்மேட் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அரிது. ஏன்னா, அவரு நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே போகும்ன்னு பார்த்தோம். பட் ஸ்டில் ஓகே. இந்த மாரி ஒரு செக்மேட்ல வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து அடுத்த ரவுண்ட்ல வந்து நல்லா பவுன்ஸ் ஆனாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.